நம்ம ஹீரோக்கு 30 மேல வயசாகியும் கல்யாணம் ஆகாததுனால, கனவுல மட்டும் கல்யாணம் ஆகுற மாரி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு லவ் ஓகே ஆயிருது. அத பார்த்து ஃபீல் பண்றான். அவன் ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. அத பார்த்து ஃபீல் பண்றான். தன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அதையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தான் அப்பா கூட போய் ஒரு பொண்ண பார்க்குறான். அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவங்க போனதுக்கப்புறம் தான் அப்பா, அம்மா கிட்ட அவன் ரொம்ப குள்ளமா இருக்கான். வேணான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இத வெளியில நின்னு கேட்ட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு போறான். அந்த பொண்ணு ஒரு நாள் ஹீரோவ பார்த்து மன்னிப்பு கேட்கிறா. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத சமாளிக்கிறதுக்காக தான் உங்கள பத்தி நான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக ஒரு பொண்ணு காத்துட்டு இருப்பா. உங்களையே லவ் பண்ற பொண்ணு இருப்பான்னு அவ சொன்ன உடனே, ஹீரோவும் மனசு தேத்திட்டு போறான். அதே மாரி அந்த ஊர்ல ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஹீரோவோட படத்த வரைஞ்சுக்கிட்டு, அவன போற வர இடத்துலலாம் சைட் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா. அவ வரைஞ்சு வச்ச ஹீரோவோட டிராயிங் எடக்கடைக்கு போய் தண்ணீல போய் அது ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்ல பட்டு ஹீரோவும் அந்த பொண்ண மீட் பண்றான். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்துறத அந்த பொண்ணோட அப்பா பார்த்துறாரு. ஆனா இந்த பொண்ணு தூக்க மாட்டிப்போன்னு பயமுறுத்தி ஹீரோவே கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கிறா. ஜாதகத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு செத்துருவான்னு சொல்லி ஜோசியர் சொன்ன உடனே இந்த பொண்ணு பயந்து போய் மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோ பாவம் தனியா தான் இருக்கான்.